நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். மார்ச் 5. புனித சிலுவை ஜான் ஜோசப். இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் நகரில் செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1654 ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தார் சிலுவை ஜான் ஜோசப். ஆண்டவர் இயேசுவிடமும் புனித மரியன்னையிடமும் பக்தியோடு இருந்த இவர் தன் வாழ்வினை இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்பி 16வது வயதில் புனித பிரான்சிஸ்கன் துறவற சபையினில் சேர்ந்தார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே உறங்கும் அருட்சகோதரர் ஜான் ஜோசப் மற்ற நேரங்களை ஜெபத்தில் செலவிட்டு இறைவனின் அன்பினை சுவைத்தார். புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல் குருத்துவ அருட்பொழிவு பெறாமல் துறவியாக வாழ்ந்த இவர் தன் சபையின் மூத்த குருக்களின் அறிவுரைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு குருவானார். தாழ்ச்சியிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜான் ஜோசப் திருத்தந்தை 11ஆம் கிளமெண்டினால் கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நேபிள்ஸ் மறைமாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். ஆழமான மறையுரை கருத்துக்களினால் மக்களின் மனதில் இடம் பிடித்த இவர் நோயாளிகளை குணப்படுத்தும் வரம் பெற்று இருந்ததால் பல்வேறு பகுதி மக்கள் இவரின் தொடுதலை பெற்று நோய் நீங்க பெற்றனர். ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை ஜான் ஜோசப் தன் உடல் நலிவுற்றிருந்த போதும் கூட ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக நேரம் செலவிட்டு மக்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆறுதல் கூறினார். ஆண்டவரிடம் உறுதியான விசுவாசம் கொண்டு புனித பிரான்சிஸ்கன் சபைக்காகவும் நேபிள்ஸ் நகர மக்களுக்காகவும் உழைத்த அருட்தந்தை ஜான் ஜோசப் 1734ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் நாள் விண்ணக பிறப்படைந்தார். அருட்தந்தை ஜான் ஜோசப்பின் கல்லறையில் ஜெபித்தவர்களுக்கு புதுமைகள் நடைபெற 1839ஆம் ஆண்டு மே 29ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் கிரகோரி இவரை புனிதராக உயர்த்தினார். புனித சிலுவை ஜான் ஜோசப் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகில் தாழ்ச்சி, இரக்கம், பொறுமை, மனித மாண்பு போன்ற பண்புகள் மலர ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். புனித கார்மெல் அன்னை. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மண்ணகமே மகிழ்ந்திடுமே, அம்மா உந்தன் அருள் மழையால், அம்மா உந்தன் அருள் மழையால் விண்ணகமே. கார்மேல் அன்னை
புனித விவிலியத்தின் மலைகள் என்பவை வெறும் நிலப்பரப்புகள் அல்ல. அவை இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான சந்திப்பு நிகழும் புனித இடங்களாக போற்றப்படுகின்றன. சீனாய் மலையில் மோசே இறைவனின் திட்டத்தை பெற்றார். தாபோர் மலையில் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை பொருந்திய மாற்று உருவம் வெளிப்பட்டது. கல்வாரி மலையில் மானுட மீட்பிற்காக தியாகம் நிகழ்ந்தது. இந்த வரிசையில் கார்மேல் மலை என்பது இறைவனின் பிரசன்னமும் வல்லமையும் பாதுகாப்பும் ஒரு சேர விளங்கும் ஒரு உன்னதமான இடமாக திகழ்கிறது. இறைவாக்கினர்களின் வரலாற்றிலும் கார்மேல் சபையின் தோற்றத்திலும் இம்மலைக்கு ஈடு இணையற்ற பங்கு உண்டு. எபிரேய மொழியில் கார்மேல் என்ற சொல்லுக்கு அழகிய பூந்தோட்டம் அல்லது இறைவனின் தோட்டம் என்று பொருள். கார்மேல் என்ற சொல் கார் மற்றும் மெல் ஆகிய இரு சொற்களின் இணைப்பாக கருதப்படுகிறது. இறைவாக்கினர் எசையா தனது நூலில் கார்மேல் மலையின் செழுமையைப் பற்றி புகழ்ந்துரைக்கிறார். அதேபோல் இனிமைமிகு பாடலிலும் இம்மலையின் எழில் ஒரு உயர்வான ஒப்பீடாக கையாளப்படுகிறது. வளமும் பசுமையும் இயற்கை எழிலும் நிறைந்த கார்மேல் மலை இறைவனின் படைப்பு எவ்வளவு அழகானது என்பதற்கும் அவரது அருட்கொடை எவ்வளவு செழுமையானது என்பதற்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது. கார்மேல் மலை என்பது வெறும் புவியியல் சார்ந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது விவிலிய வரலாற்றில் இறை வழிபாட்டின் தலமாகவும் கடவுளின் வல்லமை வெளிப்பட்ட புனித இடமாகவும் போற்றப்படுகிறது. இறைவாக்கினர் எலியாவின் வரலாற்றில் கார்மேல் மலை ஒரு மறக்க முடியாத திருப்பு முனையாக அமைந்தது. பாகால் தெய்வத்தை வழிபட்ட போலி இறைவாக்கினர்களும் எலியாவுக்கும் இடையே நடந்த அந்த பெரும் சவாலில் எலியா பலிப்பிடத்தின் மீது வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து யாவே ஒருவரே உயிருள்ள உண்மை கடவுள் என்பதை உலகிற்கு பறைசாற்றினார். கடுமையான பஞ்சமும் வறட்சியும் நிலவிய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் துயருற்றபோது இறைவாக்கினர் எலியா விரைவில் மழை வரும் என்று நம்பிக்கையுடன் முன்னுரைத்தார். இதற்கான அடையாளத்தை தேடி அவர் கார்மேல் மலையின் உச்சிக்கு சென்று இறைவனிடம் மன்றாடினார். அப்போது அவர் கண்ட காட்சி விவிலிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வானம் மேகமூட்டமின்றி தெளிவாக இருந்த நிலையில் எலியா இறைவனின் வல்லமையால் அந்த மழையின் வருகையை முன்கூட்டியே உணர்ந்து மக்களுக்கு நம்பிக்கையூட்டினார். எலியா கார்மேல் மலையில் கண்ட அந்த அடையாளமானது கடலிலிருந்து எழும்பிய ஒரு கையளவு மேகமாகும். உப்பு நீர் நிறைந்த கடலிலிருந்து தோன்றினாலும் அந்த மேகம் தூய்மையான நீரை கொண்டு வந்தது. வறண்ட நிலத்தை பசுமையாக்கப் போகும் மழையாக மாறியது. விவிலிய இறையாளர்கள் இந்த மேகத்தை அன்னை மரியாளுக்குரிய முன்னடையாளமாக கருதுகிறார்கள். பாவம் நிறைந்த இந்த மனுக்குலத்தில் பிறந்தாலும் எவ்விதமான ஜென்ம பாவமும் தீண்டாமல் தூய்மையாக உருவான அமலோற்பவ அன்னை மரியாளின் பிறப்பையே இக்காட்சி முன்கூட்டியே அறிவித்தது. கடலிலிருந்து எழுந்த அந்த சிறு மேகம் எவ்வாறு பெரிய மழையாக மாறி உலகிற்கு வாழ்வளித்ததோ அதுபோலவே அன்னை மரியாள் தனது கருவில் இயேசுவை சுமந்து உலகிற்கு மீட்பை வழங்கினார். கார்மேல் மலையில் எலியாவால் தரிசரிக்கப்பட்ட இந்த மேகம் அன்னை மரியாள் மனுக்குலத்திற்கு அருளப்பட போகும் தீர்க்க தரிசனமாக அமைந்தது. இத்தகைய ஆழமான இறையியல் காரணங்களால்தான் அன்னை மரியாள் கார்மேல் அன்னை என்று அழைக்கப்படுகிறார். மரியாள் கார்மேல் அன்னை என்று அழைக்கப்படுவதற்கான இன்னும் சில முக்கிய காரணங்களை நாம் காண்போம். அன்னை மரியாள் கார்மேல் அன்னை என்று அழைக்கப்படுவதற்கான முதல் காரணம் இறைவாக்கினர் எலியா கண்ட அந்த கையளவு மேகமாகும். கார்மேல் மலையிலிருந்து எலியா கண்ட அந்த தூய மேகம் கன்னியின் வயிற்றில் பிறக்கவிருந்த மீட்பரின் வருகையை உலகிற்கு முன்கூட்டியே அறிவித்த அமல உற்பவத்தின் அடையாளமாகும். இரண்டாம் காரணமாக எலியா காலம் முதல் திருமுழுக்கு யோவான் காலம் வரை கார்மேல் மலையில் தவம் மற்றும் ஜெபத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்களின் குழுவை குறிப்பிடலாம். அவர்கள் மீட்பரின் வருகைக்காக தலைமுறை தலைமுறையாக அங்கு ஆவலுடன் காத்திருந்தனர். மூன்றாவது மிக முக்கிய காரணமாக அமைவது 1251 ஆண்டு
ஜூலை 16ஆம் தேதி நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க காட்சியாகும். கார்மேல் சபையின் தலைமை துறவியான புனித சைமன் ஸ்ட்ரோக் அவர்கள் அன்னை மரியாளிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்த போது அன்னை அவருக்கு காட்சி அளித்தார். ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவையும் மறுகரத்தில் குறுந்தோல் அங்கி எனப்படும் ஸ்கேபுலரையும் ஏந்தியிருந்த அன்னை, இதை அணிவோர் மரண வேளையில் என் தனிப்பட்ட பாதுகாப்பை பெறுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். அன்னையின் இந்த வாக்குறுதியை நினைவு கூறும் வகையிலேயே ஜூலை 16ஆம் தேதி கார்மேல் அன்னையின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆரம்பத்தில் துறவிகள் மட்டும் அணிந்து வந்த இந்த குறுந்தோல் அங்கி காலப்போக்கில் சாதாரணமான இறைமக்களும் அணியும் வசதிக்காக சிறிய வடிவில் உத்திரியம் என்று மாற்றப்பட்டது. இது மரண வேளையில் ஆன்மாவுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் இருப்பதால் உத்திரியம் என பெயர் பெற்றது. இது வெறும் ஒரு துணி அல்ல, ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைக்கும் அன்பின் அடையாளம். நான் அன்னை மரியாளுக்கு சொந்தமானவன் என்பதையும் அன்னையின் வழிகாட்டுதலை முழுமையாக ஏற்கிறேன் என்பதையும் பறைசாற்றும் அர்ப்பணத்தின் அடையாளமாக இது திகழ்கிறது. விவிலிய வரலாற்றில் ஆதாமுக்கு இறைவன் ஆடை வழங்கியதையும், தாவீதுக்கு யோனாத் தனது ஆடையை கொடுத்ததையும், எலியாவின் ஆடையை எலிசா ஏற்றதையும் போல அன்னை மரியாள் தனது மக்களுக்கு வழங்கிய அருட்கொடையே இந்த உத்திரியம். இது ஆன்மாவை தீமையிலிருந்து காக்கும் ஒரு கவசமாகவும் விண்ணக ஆசீர்வாதத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது. கார்மேல் அன்னை நமக்கு வழங்கும் இந்த உத்திரியம் நாம் எப்போதும் இயேசுவின் சாயலை தரித்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. அன்னை மரியாள் நமக்கு வழங்கிய இந்த உத்திரியம் வெறும் அடையாளமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான ஜெபத்தின் சின்னம். நாம் உத்திரியத்தை அணியும் போது கார்மேல் மலையின் தனிமை மற்றும் அமைதியில் இறைவனோடு உறவாடிய இறைவாக்கினர்களைப் போல நாமும் நமது அன்றாட பணிகளுக்கு மத்தியில் இறை சிந்தனையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் தனது மேலங்கியால் நம்மை மூடி பாதுகாப்பது போல நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்க வேண்டும் என்பதே கார்மல் அன்னை நமக்கு தரும் பாடமாகும். கார்மல் அன்னை நமக்கு காட்டும் வழி என்பது தாழ்ச்சி மற்றும் கீழ்ப்படிதலின் வழியாகும். நாம் அணியும் உத்திரியம் நமது இதயத்தின் தூய்மையை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கட்டும். மலையின் உச்சியில் இருக்கும் ஒளியைப் போல நமது வாழ்வும் பிறருக்கு நல்வழி காட்டும் ஒளியாக திகழட்டும். அன்னையின் அங்கிக்குள் அடைக்கலம் புகுந்து மீட்பரின் மடியில் இளைப்பாறுவோம். நன்றி. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம், புனித கார்மெல் அன்னை. செய்திகள். ஆயுத மோதல்கள் மற்றும் இராணுவ விரிவாக்கங்கள் அதிகரித்து வரும் உலகில் ஆயுத குறைப்பு, உரையாடல் மற்றும் அமைதிக்கான அவசர அழைப்பொன்றை தனது மார்ச் மாத இறைவேண்டல் கருத்தில் விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
தான் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உலகத்துடன் முதலில் பகிர்ந்து கொண்ட தனது வார்த்தைகளை நினைவுகூர்ந்துள்ள திருத்தந்தை, வன்முறையை விட தூதரக உறவுகளையும் இராணுவமயமாக்கலை விட ஆயுத களைப்பையும் முன்னுரிமைப்படுத்துமாறு நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு மூலம் உலகளாவிய உறுதியற்ற தன்மையை நிலைநிறுத்தும் வன்முறை சுழற்சியை நிராகரிக்குமாறு திரு அவைக்கும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருத்தந்தை. மேலும் அனைத்து நாடுகளிடையேயும் நம்பிக்கை, நீதி மற்றும் உடன்பிறந்த உறவின் அடித்தளங்களின் மீது கட்டமைக்கப்பட்ட அமைதியை கட்டியெழுப்புமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. கடவுள் நம்மை போருக்காக அல்ல, உடன்பிறந்த உறவுடன் வாழ்வதற்காகவே படைத்தார் என்றும், அழிவுக்காக அல்ல, ஒன்றிப்பிற்காகவே படைத்தார் என்றும் தனது இறைவேண்டல் கருத்தில் உலகிற்கு நினைவூட்டியுள்ளார் திருத்தந்தை. அமைதியை ஓர் உறுதியான நடைமுறை சாத்தியமாக்குவதற்கு இறை உதவியையும், குறிப்பாக மனிதகுலத்தை பெரும்பாலும் பிளவுபடுத்தும் வெறுப்பு, மனக்கசப்பு மற்றும் அலட்சியம் ஆகியவற்றின் தடைகளை கடக்க வலிமையை அருளும்படியாகவும் இறைவேண்டல் செய்துள்ளார் திருத்தந்தை. மத்திய கிழக்கில் அமைதி நிலவ மார்ச் 8ஆம் தேதியை ஒரு சிறப்பு இறைவேண்டல் தினமாக இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை ஒருங்கிணைத்துள்ளது. மார்ச் 8 முதல் மார்ச் 14 வரை அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையை வேண்டி விசுவாசிகள் அனைவரும் தினமும் ஜெபமாலை ஜெபிக்குமாறு இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மார்ச் 13 தவக்காலத்தின் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையை அமைதிக்கான தவக்கால உணர்வோடும் இறைவேண்டலோடும் விசுவாசிகள் நோன்பு நாளாக கடைபிடிக்குமாறு ஆயர்கள் அவ்வறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கில் பதற்றமும் வன்முறையும் அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அமைதிக்காக ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்யவும் மன்றாடவும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க தல திருவையினருக்கும் அழைப்பு விடுத்துள்ள ஆயர்கள், போரினாலும் நிலையற்ற சூழலினாலும் ஏற்படும் துயரங்கள் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையுமே பாதிக்கின்றன என்று அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மார்ச் 8 ஞாயிறன்று மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைத்து கத்தோலிக்க கோவில்களிலும் திருப்பலிகள் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்திய ஆயர்கள் விண்ணப்பித்துள்ளனர். பகைமை முடிவுக்கு வரவும், அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படவும், உலகத் தலைவர்கள் விவேகத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படவும் வேண்டி பங்குத்தலங்கள் தங்களின் விசுவாசிகளின் மன்றாட்டுகளில் இந்த கருத்துக்களை சேர்த்துக் கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் ஆயர்கள். மத்திய கிழக்கில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அழைப்பொன்றை விடுத்துள்ளனர் ஆசிய ஆயர்கள். மேலும் தொடர்ந்து இடம்பெற்று வரும் இந்த போரினால் உலகளாவிய ரீதியில் கடுமையான மானுட மற்றும் பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட வன்முறைகள் குறித்து ஆசிய ஆயர் பேரவைகளின் கூட்டமைப்பு தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. அமைதி என்பது வன்முறையின் மூலமல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலமே ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள ஆசிய ஆயர்கள் இந்த போர் எளிய மற்றும் விளிம்பு நிலை மக்கள் மீது ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தெற்காசியாவில் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் குழந்தைகள் உயிரிழப்பு குறித்த தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். மார்ச் 2 திங்களன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கவலை தெரிவித்துள்ள அந்நிறுவனம், கடந்த ஆண்டு கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்த குடும்பங்கள் இப்போது எல்லைக்கு அருகிலுள்ள புலம்பெயர்ந்தோர் முகாம்களிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும், இதனால் பல குழந்தைகள் உட்பட 17,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் கூறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தெற்காசியாவிற்கான யுனிசெப் நிறுவனத்தின் மாநில இயக்குநர் சஞ்சய் விஜயசேகரா அவர்கள், வன்முறையில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டதையும் அல்லது காயமடைந்ததையும் உறுதிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் அனைத்துலக மனிதாபிமான மற்றும் மனித உரிமைகள் சட்டங்களை மதித்து நடக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது அந்நிறுவனம். மேலும் குழந்தைகள் எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதிபட தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.